பெரியவர்களே, இளைஞர்களே, பல்வேறு ஊர்களிலிருந்து வருகை தந்து சேவை என்பதே இந்த மனித சமுதாயத்தினுடைய தலையாய பண்பு என்பதை எடுத்து வைப்பதற்காக தளாது பணியாற்றி கொண்டிருக்கிற தகைசால் ரோட்டரியினுடைய பெருமக்களே, வணக்கம். நேற்று நான் இரவு வருகிற போது இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாசுதேவன் அவர்கள் அழைத்து வந்தார்கள். அப்போதே இது இந்திர விழா என்று சொன்னால் முழுமையாக பொருத்தமுள்ளதாக இந்த இந்திர விழா அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடை போல மாநாட்டை விஞ்சி நிற்கிற அளவிற்கு மிகுந்த ஒரு பரபரப்பான ஏற்பாட்டை செய்திருப்பதை அறிந்து வியந்து போனேன். ஒவ்வொரு செஷன்ஸாக நடத்தி அவற்றிலே மிகுந்த ஈடுபாட்டோடு கடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான் என்று பைபிளிலே ஒரு வசனம் வரும். அருள் பிரகாஷ் அவர்களுக்கு தெரியும். காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன், அன்பு கூறாதவன், அன்பை பரிமாறிக்கொள்ளாதவன், அன்பை ஒருவருக்கொருவர் தெரிவிக்காதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூற முடியும்? எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் பார்த்தீர்களா? ஆகவே நம்முடைய காணுகின்ற அருகில் இருக்கக்கூடிய சக சகோதரனிடத்திலே நாம் அன்பை பரிமாறுகிற விதத்திலே தான் நாம் நடந்து கொள்கிற போதுதான் இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. வடிக்கின்ற கண்ணீரை துடைக்க மறுக்கின்ற கரங்கள் தேவையா என்று ஒரு கவிஞன் கேட்பார். ஆக துயரத்திலே பங்கு கொள்ள வேண்டும், துன்பத்திலே பங்கு கொள்ள வேண்டும், அடுத்தவருக்கு ஓடோடி சென்று உதவ வேண்டும். ஈரம் உள்ள மனதில்தான் மகத்தான ஒரு மானிட சமுதாயம் மலர்கிறது என்று அரிஸ்டாட்டில் சொல்லுவார். ஈரமுள்ள நிலத்தில் தான் விதைகளே முளைக்கிறது. எவ்வளோ அற்புதமான விஷயம் பார்த்தீர்களா? நீங்கள் அத்தனை பேரும் வருகை தந்திருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஈரம் உள்ள மனதுக்கு சொந்தக்காரர். இது கூட நீங்க கைதட்டலாம்ல, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நான் சொன்னது உங்களை பற்றி பெருமையோடு பேசுகிறேன். சாதி இரண்டொழிய வேறில்லை, ரெண்டு ஜாதி தான் அவ்வை சொல்கிறார். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று சொல்வார். பட்டாங்கி உள்ளபடி 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மிக அற்புதமான ஒரு பாடல் வரிகள் தான். இரண்டே ஜாதிகள் தான், ஒன்று கொடுப்பவர், ஒன்று கொடுக்க மறுக்கிறவர். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் கொடுக்கிறவர்கள், குடையாளிகள். பெறுவதை விட கொடுப்பது உயர்வான குணம் என்று பேசுவார். ஆக கொடுக்கக்கூடிய மனதனால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலக பந்து சுழண்டு கொண்டிருக்கிறது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கியத்திலே ஒரு பாவலன் பேசுவான், ஒரு கவிஞன் அற்புதமாக சொல்லுவான். கொடுப்பதற்குரிய இலக்கணத்தை அவன் மிக அற்புதமாக பேசுகிற போது நான் வியந்து போனேன். ஈ என்று இறைத்தல் இழிவானது, ஈயேன் என மறுத்தல் அதனினும் இழிவானது, கொள்ளென கொடுத்தல் கொடுத்தலில் உயர்வானது, கொள்ளேன் என மறுப்பது அதனினும் உயர்வானது. எவ்வளவு பெரிய அந்த கொடைக்குரிய கொடுக்கக்கூடிய மனதிற்கு எவ்வளோ அற்புதம். 3500 ஆண்டுகளுக்கும் நம்முடைய பாட்டன் பாட்டி எழுதி வைத்து போயிருக்கிறார். ஈயன இறைப்பது இழிவு. ஐயா ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறான் பாருங்க, அது ரொம்ப தவறான ஒன்று. கேட்கக்கூடாது. சரி, அவன் தான் கேட்டுட்டான். ஏன் என மறுப்பது அதனினும் இழிவானது. நம்மளை நோக்கி ஒருத்தன் கேட்டுட்டான், நம்ம இல்லையா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க, அந்த கேட்கறனை விட ரொம்ப குறைவான. கொள்ளன கொடுத்தல் கொடுத்தலில் உயர்வானது. எவ்வளவு அற்புதம் பாருங்க. இந்தாங்க கேள்விப்பட்டேன்,
நீ கொஞ்சம் சிரமப்படுறதா கேள்விப்பட்டேன், என்னால் முடிந்த உதவி இந்தாங்க வச்சுக்கங்க. அது உயர்வான குணம். அவன் என்ன சொல்றான், கொள்ளேன்னு மறுத்தல் இல்லைங்க, பரவாயில்ல, என்னோட கஷ்டம் என்கிட்ட இருந்துட்டு போட்டு நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், கொடுக்க வேண்டான்னு மறுக்கிறான் பாருங்க. அதனினும் உயர்வானது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் கவிஞர்கள் எவ்வளவு அற்புதமாக எழுதி படைத்திருக்கிறார்கள். ஈயனை எரிப்பது இழிவானது, ஈயரென மறுப்பது அதனினும் இழிவானது, கொல்லென கொடுத்தல் கொடுத்தலில் உயர்வானது, கொள்ளேரென மறுத்தல் அதனினும் உயர்வானது. எவ்வளவு அற்புத பாடல்கள் இந்த வரிகளில். சங்க இலக்கியங்களில் இல்லாத பொருள்களே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ரொட்டேரியன் கிளப்லாம் ஆரம்பிச்சு 1905 இந்த ஆடிட்டர் வந்திருக்கிறார். நேற்றெல்லாம் நாங்கள் அவரோட பேசிட்டு இருந்தோம். 1905 தொடங்கப்பட்டது, இன்று 100 ஆண்டுகளுக்கு கடந்து நின்று போலியோவே இல்லாத ஒன்றை இந்தியா உலகம் முழுவதும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் இல்ல, தனி மனிதர்கள், அந்த ஈரமுள்ள மனிதர்கள் அத்தனை பேர் நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய சாதனை. ஒரு கால் அப்படியே ஊனமுற்று போய் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவன் எவ்வளவு சிரமத்தையும் வேதனத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் கண்ணீரையும் சாக்காட்டையும் அனுபவிக்கிறான். அப்படி ஒரு வேதனையை மனித குலம் அனுபவிக்க கூடாது என்று உலகம் முழுவதும் இருக்கிற அந்த மானுட பற்று, மனித நேயம், கருணை, காருண்யம் யாரிடம் பிறந்திருக்கிறது? உங்களிடம் பிறந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையிலங்க சாப்பாடுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அன்புன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் சாப்பாடு ருசிக்கலைன்னு வச்சுங்க, அன்பு இல்லைன்னு அர்த்தம். நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனேன், சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு நான் சொன்னேன், என்னப்பா உனக்கும் உன் மனைவிக்கும் ஏதாவது சண்டையான்னு கேட்டேன். எப்படி அண்ணாச்சி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். சாம்பாரில் உப்பு அதிகமாக இருக்குது, மசாலா கூட இருக்குது அப்படின்னு. அதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்ன, ஒரு வீட்டில் உணவு சரியில்லைன்னா அன்பில் குறைபாடு இருக்கிறது, உன் மனைவிக்கு உனக்கு ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கிறது, அதை சரி செய்தால் உணவு சரியாகும், உணவுதான் அன்பு என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு இந்த உணவு, அன்பு, இந்த ஈரம், இந்த ஈகை, இந்த பண்புகள் எல்லாம் நம்முடைய தமிழர்களுக்கு இந்த உலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய காலம் வழங்கி நன்கொடை என்றே நாம் பார்க்க வேண்டும். காதல் எப்படி பிறக்கிறது? அன்பின் உச்சத்தை தொடுகிற போது காதல் பிறக்கிறது. ஒவ்வொன்றும் இதோட கனெக்டிவிட்டி. காதல் கோட்டை எடுத்து இயக்குனர் அகத்தியன் வந்திருக்கிறார், மிக அற்புதமான ஒரு இயக்குனர். ஆக ஒன்றை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கொடைக்குடிய அந்த பண்பை, அந்த உணர்வு பூர்வமான ஒன்றை தருகிற போதுதான் இந்த இலக்கியம் அதைத்தான் நமக்கு பாடம் நடத்தி தருகிறது. வள்ளுவன் பேசினான், இளனெனும் எவ்வம் உரையாமை ஈதல் குளனுடையான் கண்ணே உல. இதை விட சொல்ல முடியுமா? இளனெனும் எவ்வம் உரையாமை ஈதல். ஒருத்தனை பார்க்குறான், பார்த்த உடனே அவன் முகம் வாடி இருக்கு, ஏதோ துயரத்தில் இருக்கான், ஏதோ துன்பத்தில் இருக்கான், ஏதோ வேதனையில் இருக்கான், ஏதோ கஷ்டத்தில் இருக்கான் என்பதை அறிந்து உதவி செய்கிறவருடைய குலப்பிறப்பு, குடிப்பிறப்பு உயர்ந்த குடிப்பிறப்பில் பிறந்தவன். அப்படி இருக்கிறவன் தான் முகத்தை பார்த்த உடனே உதவி செய்வான். என்ன வேணும் நாளைக்கு வாங்கிறது, அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்க்கலாங்கிறது, கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆயிரும். இப்படி பல துன்பங்களை ஏற்படுத்தி உதவி செய்வதல்ல, கேட்க வருகிறவனை பார்த்த உடனேயே முக குறியீட்டை அறிந்த உடனேயே அதைத்தான் வள்ளுவன் சொன்னான், இளனும் எவ்வம் உரையாமை ஈதல் குடனுடையான் கண்ணே உல என்று பேசினார். அருள் பிரகாசம் கூட பேசியிருக்கிறார். இது எங்க ஊர்ல நடந்த உண்மையான சம்பவம். எங்களுடைய அந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு கீரைக்கார கீரை வித்துக்கிட்டே ஒரு அம்மா வருது. கீரையெல்லாம் விலை, எங்கள் ஆட்சி விலை பேசுகிறாங்க. 3 கீரை கட்டு, ஒரு கீரை கட்டு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, 3 30 ரூபா, 25க்கு தர்றையான்னு பேரம் பேசி வாங்கிட்டாங்க. கீரை எடுத்துகிட்டு போன பாட்டி 25 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போய் அந்த அம்மா தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்த உடனே கீழே விழுந்துருச்சு. பதறி போய்
தண்ணியெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு, என்னம்மா அப்படி, காலையிலேருந்து சாப்பிடல, இதை விற்றுட்டு தான் போய் சாப்பிட்டுட்டு காசு வாங்கி வீட்டில் சமையல் பண்ணி சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும், பசி இருமான்னு சொல்லி வீட்டிலேருந்து ஒரு 5 இட்லி எடுத்துகிட்டு வந்து சட்னி சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட வச்சு அந்த அம்மா அனுப்பி வச்சாங்க. பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருந்து அவர் கணவர் சொன்னார், தாத்தா 5 ரூபாய்க்கு பேரம் பேசினேன், 5 இட்லி இலவசமாக கொடுத்துட்டேன், ஒரு இட்லி 10 ரூபான்னா கூட 50 ரூபா போயிட்டியே அப்படின்னு. அதுதான் இந்த விஷயம். அந்த உலகத்துக்கே சொன்னால் நம்முடைய தமிழ் பாட்டி என்ன சொன்னால் தெரியுமா? அந்த பாட்டி, கருணையை வியாபாரமாக்கக்கூடாது, வியாபாரத்தில் கருணை பார்க்கக்கூடாது. வந்திருக்கிற அத்தனை பேருக்கு எவ்வளோ கருணை இருக்கு, கைதட்டி மகிழ்கிறீர்கள் அல்லவா, அதுதான் கருணை. அன்பின் வழியது உயிர் நிலை என்று பேசுவார். ஒரு உயிரை எப்படி தொட முடியும், கனெக்ட் பண்ண முடியும்? நீங்கள் உட்காந்துருக்கீங்க, குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய செல்ல மகள்களோடு வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து நான் என்னுடைய அன்பின் மூலமாகத்தான் உங்களுடைய உயிர் நிலையை நான் தொட முடியும். அப்படி தொடுகிற போதுதான் அதற்கு உணவு தேவைப்படுகிறது, உங்களோடு பகிர்ந்து கொள்கிற அந்த ஈடற்ற உணர்வு தேவைப்படுகிறது. ஆகவேதான் பகிர்ந்து கொள்கிற இன்பம் இரட்டிப்பாகிறது, பகிர்ந்து கொள்கிற துன்பம் பாதியாகிறது. நம்முடைய மகிழ்ச்சினா என்ன சொல்றோம்? ஓடோடி போய் சொல்றோம், வாசுதேவன்ட்ட சொல்றோம், பாலகிருஷ்ண ரெட்டியிட்ட சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றோம் எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு. அது 2 மடங்கா பெருகுது. துன்பம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுங்க, ஒரு துயரம் ஒரு வேதனை ஏற்படுகிற போது நம்ம சொல்றோம், அந்த மாதிரி ஒரு துன்பம் ஆகி போச்சுன்னு சொல்லும் போது அவர், ஐயோ அப்படியா, சரி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க, அது நமக்கு பாதியாகிறது. இதுதான் இந்த இலக்கியங்கள் நமக்கு சொல்லித் தருகிற அற்புதமான பாடம். இந்த பாடத்தில் தன்னலமற்ற சேவை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த தன்னலமற்ற சேவைதான் உங்களை நீங்கள் யார் என்பதற்கான ஒரு அடையாளம், ஒரு முகம், ஒரு முகவரி. உங்கள் முகம் எது? உங்கள் தாய் தந்தையர் கொடுத்த முகம் ஒன்று இருக்கிறது, அதையும் தாண்டி உங்கள் முகம் எது, முகவரி எது, உங்கள் அடையாளம் எது, உங்கள் அங்கீகாரம் எது? உங்களுடைய தன்னலமற்ற சேவை, தன்னலமற்ற அந்த சேவை, அந்த பரிவு. இந்த பரிவும் இந்த கருணையும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறது. நீங்கள் ஒரு இடத்தில் உதவி செய்கிற போதுதான் நீங்கள் எப்பேற்பட்டவராக வளர்ந்து நிற்கிறீர்கள், மானுட சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறீர்கள். அன்னை தெரசா ஒரு மகத்தான ஒரு தொண்டு தேவதை. அந்த தொண்டு தேவதை ஆரம்ப காலகட்டத்தில் கல்கத்தாவில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இளம் வயதில் தொடங்குகிறார் சேவை என்கிற தன்னலமற்ற இந்த சேவை பணியை. அப்போது அன்னை தெரசா வீடு வீடாக சென்று யாசகம் கேட்கிறார், உதவி கேட்கிறார். அனாதை சிறுவர்களுக்காக உதவி கேட்கிறார், தொழுநோயாளிகளுக்காக உதவி கேட்கிறார், ஆதரவற்ற பெண்களுக்காக உதவி கேட்கிறார், தனக்காக அல்ல. அப்படி கேட்கிற போது ஒரு கதவு மூடி இருக்கிறது, கதவை தட்டி உதவிக்கரமாக நீட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறந்து வந்த ஒருவர் பார்த்தார், 2 கைகளையும் ஏந்தி என்னுடைய அனாதை சிறுவர்களுக்கு ஏதாவது தர முடியுமா என்று கேட்கிறார். உடனே அவன் காரி துப்பி விட்டான் கைகளில். அன்னை தெரசா அமைதியே வடிவான், கோபப்படவில்லை, கொந்தளிக்கவில்லை, உணர்ச்சி வசப்படவில்லை. ஐயா, இதை நான் வைத்துக் கொள்கிறேன், நீங்கள் துப்பிய எச்சிலை நான் வைத்துக் கொள்கிறேன், அனாதை சிறுவர்களுக்கு ஏதாவது தர இயலுமா என்று கேட்டார். என்னே அன்பு! நான் இப்ப சொல்கிற போதே எனக்கு கண்ணீர் வருகிறது. என்னே அன்பு! ஒருவர் பிறருக்காக போய் நின்று போராடுகிற போது அதுதானே நிற்கிறது ஒரு பொதுநல தியாகம். இந்த பரிவு, இந்த ஈகை, இவைகளெல்லாம் கனெக்டிவிட்டி இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி தொடர்ந்து கொண்டே வருகிற போதுதான் இந்த மனித சமுதாயம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதானே வாழ்க்கையினுடைய மகத்தான அந்த பண்பு நலன்.
ஒரு பிஞ்சு ஒரு ஒரு வெள்ளை ஒரு கருப்பு நிறத்து சிறுவன் ஆப்பிரிக்கா தெருக்களில் விளையாடி கொண்டிருக்கிறான். விளையாடி கொண்டிருக்கிற போது அவன் மீது வெள்ளை மழை பொழிகிறது. வெள்ளை மழை பொழிந்தவுடனேயே அவன் மேலெல்லாம் வெள்ளை மழை. அவன் கருப்பு இடத்து சிறுவன். வீட்டுக்குள்ளே ஓடி வந்தான். அம்மாவிடத்திலே சொன்னான், அம்மா அம்மா நான் வெள்ளையனாகிவிட்டேன் என்று சொன்னான். எவ்வளவு நிறவெறி தாக்குதல் அவனுக்கு இருக்கிறது. உள்ளூர் தமிழனை ஜாதி பிரிக்கிறது, வெளியூர் தமிழனை மதம் பிரிக்கிறது, வெளிநாட்டு தமிழனை நிறம் பிரிக்கிறது என்று ஒரு கவிதை ஒன்று பேசு. அம்மா நான் வெள்ளையனாகிவிட்டேன் என்று அவனை கட்டிப்பிடித்து அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள் அந்த தாய். நிறவெறி எவ்வளவு அந்த அந்த அன்பு உள்ளத்திலிருந்து அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஒரு கவிதை எழுதினேன். சட்டக்கல்லூரி படிக்கின்ற காலகட்டத்தில் பொதுக்கிணற்று நீரில் தாக மிகுதியால் தண்ணீர் குடித்துவிட்ட ஆதி திராவிட சிறுவனை கட்டி வைத்து உதைத்தது ஊர் பஞ்சாயத்து. எல்லோருக்கும் தான் பெய்கிறேன் என்று எந்த மழை வந்து சாட்சி சொல்லும்? எல்லோருக்கும் தான் பெய்கிறேன் என்று எந்த மழை வந்து சாட்சி சொல்லும்? இந்த ஈடற்ற அன்புதான் ஒவ்வொரு மனிதனில் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆனால் இங்கு வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கொடுக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்கிறதோ உயர்ந்த குணம் என்பதைத்தான் சங்க இலக்கியங்கள் இருந்து இதுவரை இருக்கான இலக்கியங்கள் அத்தனை பேரும் சொல்லி வருகிறது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார். 15 லட்சம் பேர் திரண்டார்கள். அவர்கள் கட்சிக்காரர்கள் அல்ல. நான் 2 செல்லு வச்சிருக்கேன். 400 ஸ்டேட்டஸ் மொத்தம். இதில் ஒரு 200, அதில் ஒரு 200 தோராயமாக வச்சுக்கோங்க. 350லையும் விஜயகாந்த் படம் தான் வச்சுருக்காங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், வியாபார தொழில் செய்கிறவர்கள், இன்னும் பல்வேறுபட்டவர்களாக இருக்கிறவர்கள் அத்தனை பேர். இது 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 எந்த அவருடைய உயரத்தை காட்டியிருக்கிறது? அவருடைய ஈகை மனம், ஈரம். அந்த ஈரமுள்ள அந்த இடத்தில் தான் விதை முளைத்து மரமாக நிற்கிற போதுதான் கண்ணீர் வருகிறது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும் என்று வள்ளுவ பேராசான் சொல்லுவார் அல்லவா? அன்பு அடக்கி வைக்க முடியாது. அன்பு அடக்கி வைக்க முடியுமா? எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கிறார் எதையும் அண்ணன் முத்து அண்ணாச்சி. எங்கள் ஊருக்கு அவர் தான் அடையாளம். எங்கள் ஊரில் வந்து விருதுநகரில் இறங்குனீங்கன்னா எங்கள் ஊரில் அடையாளம் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அடையாளம். அந்த ஆலமரம் ஒரு அடையாளம். ஒரு கிராமத்துக்கு போனால் ஒரு கோயில் ஒரு அடையாளம். ஒரு இடத்துக்கு போனால் ஒரு சர்ச்சு ஒரு அடையாளம். ஒரு மாஸ்க்கு ஒரு அடையாளம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அடையாளம் இருக்கும். எங்கள் விருதுநகர்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம். எதையும் நல்லெண்ணெய் ஒரு அடையாளம். சரி, அவர் மட்டும் வாழ்ந்தாரா? இல்லை. வைகை செல்வன் மட்டும் வாழ்ந்தா போதுமா? அகத்தியன் மட்டும் வாழ்ந்தா போதுமா? அருள் பிரகாசம் மட்டும் வாழ்ந்தா போதுமா? வாசுதேவன் மட்டும் வாழ்ந்தா போதுமா? இதற்காகவா நாம் பிறவி எடுத்திருக்கிறோம்? இல்லை. மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்று எண்ணம் எவருக்கு உதிக்கிறதோ அவர் உயர்ந்த இலக்கை தொட இருக்கிறார். அந்த எண்ணம் வரணும் இல்லையா? வெறும் எண்ணெயை வச்சு அவர் செய்யலை, எண்ணத்தால் எண்ணெயை வளர்த்தார். அதான் அங்க இருக்க விஷயம். எவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறார் அந்த பண்பு. இது ஒன்று. இங்கே ஐயா கவர்னர் பார்த்த முன்னாள் கவர்னர் சேலத்திலிருந்து வந்திருக்காரு. அவர் சொன்னார் மூத்த உறுப்பினர். அதுபோல இங்கே காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு மூத்த ஒரு ஒரு வள்ளல் தன்மையோடு இருக்கிறவர். அவர்களைத்தான் இந்த உலகம் நினைத்து பார்க்கிறது. அதாவது வந்துங்க, கொடுக்கிறதுக்கு பணம் தேவையில்லை, மனம் வேண்டும். பணம் வச்சிருக்கவன்லாம் கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். மனம் இருக்கிறவனு தான் கொடுக்க முடியும். நீங்க வந்து புராண காலத்தில் கர்ணனை சொல்லுவோம். எவ்வளவு பெரிய ஈகை பண்பு. கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பிறகு அடைமழையும் இல்லை என்று சொல்வார். எவ்வளவு அற்புத பழமொழி சொல்லப்பட. அந்த குடைத்தன்மை தானே இத்தனை பேரையும் ஈர்த்தது. நேற்று அந்த ஊர்வலத்தில் அவர் அருப்புக்கோட்டை என்னுடைய தொகுதி பக்கத்தில் ராமானுஜபுரம்னு ஒரு ஊர்.
அந்த ஊர் தான் விஜயகாந்த் அவருடைய ஊர். அந்த கொடுக்கக்கூடிய ஈர மனது. கர்ணன் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கான். அப்ப தங்க கிண்ணம், தங்க கிண்ணத்துல எண்ணெயை வச்சு குளிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தர் கேட்கிறார், ஐயா ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு. பின்னால திரும்பி பார்த்தவன் உடனே இடது கையில இருந்து தங்க கிண்ணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட்டான். வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லு. உடனே பக்கத்தில் இருக்கிறவர் சொல்றாரு, என்னங்க இடது கையில கொடுத்துட்டீங்களே, வலது கையில தரக்கூடாதா அப்படின்னு சொல்லி. அப்ப கர்ணன் சொல்றான், தங்க கிண்ணம் அது இடதுல இருந்து வலதுக்கு வரவங்களையும் மனது மாறிடக்கூடாது இல்லையா, உடனடியா செய்யணும்டா உதவிய அப்படின்னு. அதான் உயர்ந்த பண்பு. ஆனா என்னுடைய நண்பர் வீரமணி வந்திருக்கிறார். அவர் தான், அவருடைய ஓட்டல் தான் இது. நல்ல மனிதர், நல்ல ஒரு தொழிலதிபர், அரசியலாளர், நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியவர், நல்ல பண்பாடு. அந்த குணம் ஒரு ஒரு எண்ணம் மாற விடக்கூடாது, உடனடியா இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துடணும். அதான் நல்ல குணம். அர்ஜுனன் சொன்னா கண்ணபிரமான்ட்ட, கண்ணா மாமா, கர்ணன் என்ன அவனுடைய பணத்தையா தர்றான், அவனுடைய பணத்தையே எடுத்து தர்றான். யாருடைய பணம்? அங்க இருந்தல்லவா எடுத்து தர்றான் அப்படின்னு சொல்லு. இல்லப்பா அப்படி நினைக்காத, எல்லாரும் கொடுக்கக்கூடிய மனசு இருக்காது. சரி நான் ஒரு போட்டி வைக்கிறேன், நீ இதை ஏத்துக்கிற மாட்டேன். ஒரு மலையை தங்க மலையா மாத்தினார். மாத்தி இது காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துடணும். முதல்ல அர்ஜுனன் வந்தார். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஐயா எனக்கு இந்த உதவி வேணும், அந்த உதவி வேணும், 5 குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஆயிடுச்சு, திருமணம் செய்ய வேண்டும், நான் ஒட்டிய வேரும் கட்டிய சேலையுமாக இருக்கிறேன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரா ஒரு ஒரு கோரிக்கையை வச்சு கேட்டுக்கிட்டே போறாங்க. அப்படியே கேட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது சாயந்தரம் இரவும் பகலும் புரட்சிக்குள்ளும் பொன்னந்தி மாறை பொழுது கடந்து இரவு தொடை இருக்கின்ற அந்த வேலை போட்டி முடிஞ்சிருச்சு. கால்வாசி மழை தான் கொடுத்தான் அர்ஜுனன். மறுநாள் வந்தது கர்ணன் முறை. காலையில் 6 மணிக்கு தொடங்குச்சு. ஒருத்தர் வந்தார், ஐயா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு 3 பெண் குழந்தைகள் தான், எப்படி அவங்கள கரையேற்ற போறேன்னே தெரியல, வறுமை என்னை வாட்டுகிறது, துயரம் என்னை துரத்துகிறது என்று சொன்னான். உடனே கர்ணன் என்ன சொன்னா, இந்த மலையை வச்சுக்க வேண்டாம், வெட்டி கொடுக்கல, 5 கிலோ கொடுக்கலாமா, 1 கிலோ கொடுக்கலாமா, 2 கிலோ கொடுக்கலாமா, 1/2 கிலோ கொடுக்கலாமான்னு சொல்லல, இந்த மலையை வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு அதோட. அதான் கொடுக்க. கர்ணன் சொன்னான், பார்த்தாயா பார்த்தாயா, கர்ணனுடைய குடை பண்பை குடை மாண்பை பார்த்தாயா என்று கடவுளே வியந்தான் என்று சொன்னால் கர்ணன் தான். நீங்க ஒவ்வொருவரும் கர்ணர்கள். அந்த குடை மாண்பு, அந்த பண்பு இருக்கிறதல்லவா, அதுதான் உயர்ந்த ஒரு ஒரு உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை தொடும். நீங்க பார்க்கிற போது உங்க தாத்தா தான் இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டினார், உங்க தாத்தா தான் லைட் போட்டார், உங்க தாத்தா இல்லைன்னா இந்த சாலை கிடைச்சிருக்காது, உங்க அப்பா இல்லைன்னா இந்த ஊருக்கு ஒரு மருத்துவமனை அமைஞ்சிருக்காது என்று உங்கள் வழி வழியாக வருகிற சந்ததியருக்கு ஒரு பேரை தருகிறீர்கள். பழியும் புகழும் பழியும் வந்தால் போகாது. ஒருத்த மேல பழி வந்துருச்சுன்னு வச்சுங்க, போகவே போகாது, சொல்லிக்கிட்டே இருப்பான், உங்க தாத்தா செஞ்சாரு, உங்க அப்பா செஞ்சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். புகழ் வந்ததும் போகாது, புகழ் அப்படியே ரெட்டிப்பாயிரும். அதாவது ஒரு சூழ்ச்சி இன்னொரு சூழ்ச்சியால் வீழ்த்தடிக்கப்படும். ஆனால் ஒரு ஈரமும் ஒரு அன்பும் ஒரு ஈகையும் இன்னொரு அன்பால் ரெட்டிப்பாகமே தவிர வீழ்த்தடிக்கவே முடியாது. நீங்க வர்றீங்க, தொழில் செய்ய, ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கீங்க, ஒரு தொழிலதிபராக இருக்கிறீங்க, உங்களை எந்த காலகட்டத்திலும் வீழ்த்தடிக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் உங்கள் ஈர மனது உங்களை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே இருக்கும். பிசினஸ்ல டல்லா இருக்கும், ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கு, சரியா ரன் ஆகலை, எதிர்பார்த்த டர்ன் ஓவர் கிடைக்கல அப்படின்னா நீங்க உடனே எதிர்பாராத ஒரு நேரத்தில் டக்குன்னு மேலே எந்திரிச்சு நிற்பீங்க. அதுதான் கொடுக்கக்கூடிய மனது. கீழே விழுந்தா கூட எந்திரிக்கக்கூடியவர்களாக யார் இருப்பார்கள் என்று சொன்னால் தர்மம் செய்கிறவர்கள் தான் இருப்பார்கள் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது.
அதான் அந்த கொடைக்குரிய அந்த பண்பு, கொடைக்குரிய அந்த மாண்பு, இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது உயர்ந்த பண்பல்லவா, உயர்ந்த இலக்கணம் அல்லவா. அந்த மாண்பை யாருக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் இந்த உலகத்துக்கே கற்றுத்தருகிறது. இந்த உலகமே அப்படித்தான், இந்த உங்களால் தான் இயங்குகிறது என்று சொன்னால் இதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. என் வீரமணி அண்ணா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அங்கேருந்து வாசுதேவன்ட்ட நான் கேட்டேன், வந்த உடனே கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் சொன்னார் நீங்கள் ஒரு 30 நிமிடம் பேசுங்கன்னார். சில ஊரில் நான் எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு கேட்கறது உண்டு. அவன் சொல்லுவான் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 10 நிமிடம் தான் இருப்போம்பான். அப்படி கூட்டத்தெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த அவர் ஊரில் வீரமணி ஊரில் போய் நான் பேச போகிறேன். அப்போ அவர் அமைச்சர் 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அவர் வரல. அப்போ ஒன்றிய ஒருத்தர் வாசுதேவன் மாதிரி ஒருத்தர் வந்து துண்டு சீட்டு தர்றார், அமைச்சர் வருகிற வரை பேச்சை தொடரவும். நான் 2.5 மணி நேரம் பேசிட்டேன், இன்னும் எப்பயும் அமைச்சர் வரலைன்னா என்னையா செய்யறதுன்னு. இன்னைக்கு அவர் வந்துட்டார். இந்த மாதிரி பல அனுபவங்கள் உண்டு. ஒரு பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பேச்சின் மூலமாகவே உங்களை கட்டி போடணும். அதான் நல்ல பேச்சு. பேசி முடித்த பிறகு பேச்சாளனை கட்டி போட்டுறக்கூடாது. யார் வேணா கூட்டு வந்தது, நாங்களாம் முத பேசும்போது பள்ளிக்கூடத்தில் பேசி முடித்த பிறகு கேட்போம், எது நல்லா இருந்தது என்னுடைய பேச்சில், இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேச்சு அப்படி இருக்கக்கூடாது, ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும். ஒரு பேச்சாளன் என்பவன் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரியணும். அதிகமாக பேசிட்டு இருக்கக்கூடாது. ஒரு புதுசாக ஒரு ஊரில் பாலம் கட்டினாங்க. அந்த ஊரில் கார் அந்த பாலத்தின் வழியாக தொடக்கி வைத்தார் போலீஸ் அதிகாரி. 25வது காருக்கு 10,000 ரூபாய் பரிசு அறிவிச்சார். 1 2 3 4 வரிசையாக கார் போகுது. 25வது கார் வந்த உடனே நிறுத்தி, போட்டியில் வெற்றி பெற்றீங்க, இருந்தாங்க 10,000 ரூபாய், நீங்கள் தான் முதல் பரிசு அப்படின்னு கொடுத்தார். கார் ஓட்டிட்டு வந்தவர்கிட்ட 10,000 ரூபா கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் கேட்டார், நீங்கள் வந்து இந்த 10,000 வச்சு முதல்ல என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டார். அவன் சொன்னால் நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறேன் சார் முதல்ல. அவன் அமைதியாக இருந்தான்னா தப்பிச்சிருப்பான். எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல பேசணும். அதற்குத்தான் ஒரு பேச்சாளனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு எவ்வளோ பெரிய அரங்கு, எவ்வளோ பேர் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸில் அமைதியாக ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னான். அது பெரிய விஷயம் இல்லையா? இந்த இந்த கொடைத்தன்மை அன்பின் மூலம் பிறக்கிறது. இந்த ஈரம் இந்த அன்பின் மூலம் பிறக்கிறது. தியாகம் என்பது உச்சநிலையை தொடுகிறது. எம்ஜிஆர்ட்ட கூட கேட்டாங்க 77ல் முதலமைச்சரான உடனே, நீங்கள் நடிகர் என்ற காரணத்தினால தான் முதலமைச்சர் ஆனீங்களான்னு கேட்டாங்க. எம்ஜிஆர் சொன்னார், நான் நடிகர் என்ற காரணத்தினால் மக்களிடத்தில் எளிதில் அறிமுகமானேன், நல்லவன் என்கிற காரணத்தினால் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நல்லவன் வேண்டாமா? அந்த எண்ணம் வேண்டும் அல்லவா? நற்சிந்தனைகள் வேண்டும் அல்லவா? நல்ல எண்ணம் வேண்டும் அல்லவா? அவைதானே நம்முடைய உள்ளத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும், கொதிக்கும் குதிக்கும் குடிதண்டலாகும், ஏறும் சீரும் இடமாலையாகும், தேடும் கூடும் அது தேவாரமாகும் என்று சொல்வதைப் போல நம்முடைய உணர்வுகளை மேலழுங்க செய்யும். ஒரு எலக்ட்ரானின் ஓட்டத்தை போல, எக்ஸ்ரேவின் தனி பார்வையைப் போல, பால் முறுவலின் புன்முறுவலைப் போல, பாதரசத்தின் படபரப்பைப் போல, சீனத்தின் படம் ஞானத்தைப் போல, செந்தமிழின் மந்திர சொல்லைப் போல, ஜெயங்கொண்டானின் போர் பரணியைப் போல, சிலம்படையானனின் காணல் வரியைப் போல, அருணகிரி நாதனின் தமிழ் சந்தத்தைப் போல, தேரடந்தூர் கம்பனின் கற்பனை வடத்தைப் போல, ஒவ்வொன்றும் ஒன்னொன்று. இதற்கெல்லாம் உச்சம் நிற்பதுதான் இந்த கொடைத்தன், கொடை மாண்பு. மொரார்ஜி தேசாய் கொடைக்கும் அந்த தியாகத்திற்கும் எப்படியெல்லாம் ஒரு உறவு பாலம் இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். தியாகம் எதனுடைய அடிப்படையிலே பிறக்கிறது? இந்த சமுதாயத்தின் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறக்கிறது. அதான தன்னுடைய மகள் இந்து +2ல மார்க் குறைஞ்சிருச்சு.
ரீடோட்டல் போடணும்னு சொல்கிறான். அவங்க கூட இருக்கவங்களாம் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டாங்க. உடனே மொரார்ஜி தேசாய் முதலமைச்சர், ஒருங்கிணைந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மகாராஷ்டிரா ஸ்டேட், அப்போது அவர் சொல்லுகிறார், இல்லை நீ உண்மையாகவே ரீடோட்டலில் மதிப்பெண் எடுத்தா கூட என்னைத்தான் குற்றம் சாட்டுவார்கள். அப்பா முதலமைச்சர், அவர் தான் இதற்கு வாய்ப்பு வழங்கிட்டார்னு சொல்லுவாங்க. இதற்கு நான் தயாராக இல்லை. உனக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்கோ அதற்கு என்ன உனக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கிறதோ அந்த வகுப்பில் சேர்ந்து கொள்ளுனர். அவளுக்கு கண்ணீர் வேதனை. தான் கூட படித்தவங்களாம் டாக்டர் ஆகிட்டாங்களேன்னு சொல்லி முதலமைச்சர் வழக்கம் போல் அவருடைய முதலமைச்சர் பணிக்கு போயிட்டு சாயந்தரம் வர்றார். வந்தால் என்ன ஆகி போயிடுச்சு என்று சொன்னால், அவருடைய சூழ்நிலை, மகள் இந்து தற்கொலை செய்து கொண்டு விட்டார். சூசைட். மருத்துவ சீட்டு கிடைக்கல. அப்பா முதலமைச்சர், அவர் எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும்? பதறி போயிடுச்சு. எல்லா கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். முதலமைச்சர் வர்றார், பார்க்குறாரு, தன்னுடைய மகள் இந்து இறந்து கிடக்கிறாள். ஒரே அழுகுது. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, மிஸ்டர் மொரார்ஜி தேசாய், உங்கள் மகளின் சாவுக்கு காரணம் நீங்கள் தானே என்று எல்லோரும் பேசிக் கூறுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். மொரார்ஜி தேசாய் சொன்னார், இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் நேர்மையான முறையிலே ஆட்சி செய்கிறார் என்பதற்கு என் மகளின் சாவுதான் சாட்சியினர். இப்படி ஒரு தலைவன் சொல்ல முடியுமா? இது சமுதாயம் மலர்வதற்கான தியாகம். பில்கேட்ஸ் ஒரு ரயில்வே நிலையத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறார். சரி, அன்னைக்கு பேப்பரை படிக்கலான்னு பார்க்குறார். பார்க்குற போது எடுத்து பார்த்தா காசு இல்லை. அதை பார்த்துட்டான் பக்கத்தில் இருந்த ஒரு கருப்பு இனத்து சிறுவன். பேப்பர் விற்கிறவன், இந்தா வச்சுக்கங்கன்னார். என்கிட்ட காசு இல்லைப்பான்னார் பில்கேட்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் பரவாயில்லை, அப்புறம் வந்தால் அடுத்த முறை வந்தால் தாங்க அப்படின்னு. திருப்பி ஒரு மாதம் கழித்து வர்றார். ஒரு மாதம் கழித்து வந்த உடனே திருப்பி உங்க உட்காந்துருக்கிறாரு. அப்போ பேப்பர் வாங்கலான்னு பார்க்குறாரு. அதே பையன் சிரிக்கிறான், இவர்கிட்ட காசு இல்லை. திருப்பி பார்க்குறான், இந்தாங்க இன்னைக்கு பேப்பர் படிங்கன்னா. ஏற்கனவே வாங்கினதுக்கு நான் தரணுமே அப்படின்றான். பரவாயில்லை, அடுத்த முறை வந்தா தாங்கன்றான். காலம் உருண்டோடி விட்டது. 10-20 வருடங்கள் கழித்து அவர் நினைத்து பார்க்கிறார், ஒரு கட்டத்தில் நான் வாஷிங்டன் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருக்கிற போது ஒரு பேப்பர் விற்கும் சிறுவனிடத்தில் 2 பேப்பர் தாள்களை நான் வாங்கினேன், நாளிதழை. அவனுக்கு நான் பணம் தரவில்லை. எவ்வளவு பெரிய பரந்த உள்ளம் அந்த பையன், அவருக்கு அவன் பரந்த உள்ளத்தோடு அவன் சொன்னான், அப்புறம் தாருங்கள் என்று சொன்னான். சின்ன வயதில் எப்படி ஒரு உயர்ந்த குணம் இருக்கிறது என்று எண்ணி அவனை தேடி போகலாம் என்று போகிறார். ரயில் நிலையத்தில் விசாரிக்கிறார். இப்போதுதான் அவன் கடையை மூடிவிட்டு போயிருக்கிறான். அவன் பிளாட்பாரத்தில் போட்டு விற்று கொண்டிருந்தவன் ஒரு படிப்படியாக வளர்ந்து ஒரு கடை வைத்திருக்கிறான், ஒரு சின்ன கடை. அவன் வீடு அருகில் தான் இருக்கிறது என்று அவனை பார்க்க போகிறார் வீட்டுக்கு. உடனே அவனை பார்த்தவுடன் என்னை தெரிகிறதா என்று கேட்கிறார். நீங்கள் தானே பில்கேட்ஸ் என்று சொல்கிறார். உடனே ஆமாம் என்று சொல்லி, அதற்கு முன்பாக நான் என்னை பற்றியான நினைவுகள் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று கேட்கிறார் பில்கேட்ஸ். நன்றாக நினைவிருக்கிறது, 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடத்தில் 2 தினசரி நாளிதழ்களை நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னார். ஆமாம் என் நண்பரே, என் அருமைக்குரிய என்னுடைய வாழ்க்கையின் வசந்தகால பொழுதில் நான் என்னுடைய பக்கங்களில் நீங்காத இடத்தில் இருக்கிற ஒரு நல்ல தம்பியாக நான் உங்களை பார்க்கிறேன், இளைஞனாக பார்க்கிறேன் என்று சொன்னார். உடனே இப்போது நான் உங்களுக்கு பணம் தருவதற்காக வந்திருக்கிறேன், எவ்வளவு வேண்டும் என்று கேட்கிறார். பில்கேட்ஸ் கேட்கிறார் அந்த பேப்பர் விற்கிற பையன்கிட்ட, இப்போது நான் உனக்கு பணம் தர்றதுக்காக வந்திருக்கேன், 2 பேப்பர் தரல, எவ்வளோ வேணும், எத்தனை கோடி கேட்டாலும் எத்தனை பில்லியன் கேட்டாலும் கொடுப்பார். அப்போ அந்த பையன் சொல்கிறான், அன்று நான் பேப்பர் கொடுக்கிற போது நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்,
அந்த நிலை இப்போது நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த நிலையை ஒருபோதும் அடைய முடியாது என்று சொன்னான். பில்கேட்ஸ் அப்படியே வியந்து போனான். அவன் தன்னுடைய வாழ்க்கை பயோகிராஃபியிலே பில்கேட்ஸ் எழுதுகிறான், என்னை விட இந்த உலகத்தின் பணக்காரன் ஒருவர் உண்டென்று சொன்னால் வாஷிங்டன் ரயில் நிலையத்தில் பேப்பர் விற்கும் சிறுவன் தான் என்னை விட பணக்காரன் என்று எழுதுகிறான். அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வருமானத்தை கொண்டு வந்து நீங்கள் பெருந்துறையில் மருத்துவமனை கட்டுகிறீர்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! பெருந்துறையில் மெடிக்கல் காலேஜ் 20 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற அந்த கொடை உள்ளம் சாதாரண ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது, ஒரு தனி மனிதர்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஒரு சின்ன சின்ன சொட்டு நீர் தான் ஒரு குடத்தையே நிரப்புகிறது. நான் பெருமையோடு சொல்கிறேன், எந்த இடத்திலும் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத எந்த மன்றத்திலும் என்னால் தலை நிமிர்ந்து சொல்வேன், நான் கற்ற தமிழால் உங்களை வாழ்த்துகிறேன். தோளில் விழுந்த தொகை வெயிலாய், கோளில் சிறந்த குளிர்சாய் திங்களாய், முறுக்கு உடைந்து மணக்கு மலராய், சிறகுணியில் தத்தும் செங்கால் அன்னமாய், அமுத மொழிபகர் அழகின் பிம்பமாய், குமுத மலர்வெளி கவரும் கருங்குழல் வாடும் எழிலாய், வசந்த புடிலாய் திகழும் தமிழ் அன்னையின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் உள்ளபடியே ஒரு பெருந்தன்மையின் இலக்கணம். தன்னலமற்ற சேவையாற்றுகிற உங்களை இந்த உலகம் என்றென்றும் போற்றி பாதுகாக்கும், வாழ்த்தும், வணங்கும். அற்புதமான அந்த ஈகை பண்பு ஒருவரை உயரத்திலே அடைய வைக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் மஹமதி அவர்கள் கூட சொல்கிறார்கள், நபியே நபியே இந்த உலகத்தில் எது பெரியது என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள். அப்போது நபி சொல்கிறார், நீங்களே சொல்லுங்கள் என்று மலையை காட்டுகிறார்கள். என்ன பெரிய மவுண்டன், அதையும் உடைக்கக்கூடியது உளி இருக்கிறது என்கிறார். ஆமாம், உளியை உருக்கி விடுகிறது நெருப்பு என்கிறார். நெருப்பையும் அணைக்கக்கூடியது தண்ணீர் இருக்கிறது என்கிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் எது பெரியது? தண்ணீர் இந்த நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு அதிகமானது, பறந்து விரிந்து கிடக்கிறது, பரப்பளவிலே அதிக அளவு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே எது பெரியது என்று கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், கைப்பிடி அளவே இருக்கிற இதயத்தின் வழியாக சுரக்கிற அன்பும் ஈரம் கொண்டிருக்கிற ஈகை பண்புதான் இந்த உலகத்தில் தலையானது என்று சொல்கிறார். ஆக நீங்கள் எல்லாரும் ஒரு தலையான ஒரு பண்பு நலனை கொண்டவர். நீங்கள் அதாவது பாப்புலோ நெருடா என்கிற நொபேல் பரிசு பெற்ற சிறிநாட்டு கவிஞன் சொன்னான், நான் என்பது என்னோடு முடிந்து விடுவதில்லை. நான் என்பது என்னோடு முடிந்து விடுவதா? ஒரு ராகவன் சார் இருக்கிறார், ஒரு வாசுதேவன் சார் இருக்கிறார், இங்க இருக்கக்கூடிய அண்ணன் வீரமணி இருக்கிறார், பாலகிருஷ்ணன் ரெட்டி இருக்கிறார், ஐயா முத்து இருக்கிறாரு, இதய நல்ல அவரோடு முடிந்து விடுமா? இல்லை. அவரை போன்ற அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே கட்டமாக வளரும் உங்களை போன்றவர்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களின் மூலமாக இன்னொருவர் பாடம் கற்றுக்கொள்வார். என்ன நம்ம ஊர்ல இருந்து போறாரு, ஒரு லைன் இருக்கிறாரு, ரொட்டேரியன்ல இருக்கிறாரு, இவ்வளவு சேவை செய்கிறாரு, இவ்வளவு உதவி செய்கிறாரு என்று உங்களை பார்த்து மரியாதையும் அன்பும் இந்த மக்கள் இந்த சமுதாயம் தர தர அடுத்தவன் உங்களை பார்த்து பாடம் கற்றுக்கொள்கிறார். நீங்கள் இந்த மானுட சமுதாயத்தின் மானுட பக்கங்களில் ஒரு அழியாத ஒரு சித்திரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். பல ஆண்டு வாழ்ந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கும் இந்த மானுட சமுதாயத்திற்கும் தொடர்ந்து நீங்கள் தொண்டாற்ற வேண்டும் என்று அன்போடு வாழ்த்தி உயர்ந்த வாய்ப்பு வழங்கிய அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.